Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எங்கே செல்லுவேன், நான் எங்கே செல்லுவேன், இயேசுவின் பாதையில் பின் செல்லுவேன். எங்கே செல்லுவேன், நான் எங்கே செல்லுவேன், இயேசுவின் பாதையில் பின் செல்லுவேன். பள்ளத்தாக்கிலே நான் நடந்து சென்றாலும் பத்திரமாக என்னை தாங்கி நடத்துவார். பள்ளத்தாக்கிலே நான் நடந்து சென்றாலும் பத்திரமாக என்னை தாங்கி நடத்துவார். சோதனையிலே நான் மூழ்கியிருந்தாலும் சோர்ந்து போகாமல் என்னை தாங்கி நடத்துவார். சோதனையிலே நான் மூழ்கியிருந்தாலும் சோர்ந்து போகாமல் என்னை தாங்கி நடத்துவார். எங்கே செல்லுவே, நான் எங்கே செல்லுவே, இயேசுவின் பாதையில் பின் செல்லுவே. வேதனையிலே நான் வேண்டி நின்றாலும் என் வேண்டுதலை கேட்டு ஆசீர்வதிப்பார். வேண்டுதலையே என்னை கேட்டு நின்று என் வேதனையை நீக்கி ஆசீர்வதிப்பார். எங்கே செல்லுவே, நான் இங்கே செல்லுவே, இயேசுவின் பாதையில் பின் செல்லுவே. நோயிலே நான் வாடி நின்றாடும் அவர் பரிசுத்த இரத்தத்தால் சுகமாக்குவார். நோயிலே நான் வாடி நின்றாடும் அவர் பரிசுத்த இரத்தத்தால் சுகமாக்குவார். ஆராதனையா ஐயா, ஆராதனையா, ஏசையா உமக்கே ஆராதனையா. ஆராதனையா ஐயா, ஆராதனையா, ஏசையா உமக்கே ஆராதனையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாச வெள்ளிக்கிழமையில் தேவன் கொடுத்த வசனம் ரோமன் அத்தியாயம் 12 வசனம் 12. ரோமன் அதிகாரம் 12 வசனம் 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். ஆம், இந்த வசனம் ஒரு நம்பிக்கையான வசனம். அன்றைக்கு பவுல் கஷ்ட காலத்தில் இருந்த பொழுது இந்த வசனத்தை நமக்காக போதித்த ஒரு நம்பிக்கை வசனம். நம்மளுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் நமக்கு வரும். ஆனால் நாம் பயமில்லாமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜெபத்திலே உறுதியாக இருந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். அன்றைக்கு யோபு ஜீவியத்தில் சோதனைகள் வந்தது. அவர் வாழ்க்கையிலே எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தார். பிள்ளைகளை தேவன் எடுத்துக்கொண்டார். ஆனால் பயமில்லாமல் தேவனுக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபித்தார். ஆனால் அவள் மனைவி, ஏன் இப்படி நீ இருக்கின்றாய், தேவன் தேவன் என்று நீ சொல்கின்றாயே, நீ தேவன் மீது நம்பிக்கை விட்டுவிடு என்று சொன்ன பொழுது யோபு ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொன்னார். தேவனிடம் நாம் ஆசீர்வாதம் பெற்றோம், ஆனால் அவரிடம் நாம் கீழ்குணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கூட
தேவன் மீது உள்ள பற்றுதலுடன், நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன், பொறுமையுடன் இருந்து ஜெபித்தார். அதற்காகத்தான் யோபு 23:10 அவர் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். என்ற நம்பிக்கை வார்த்தை. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலே சோதனைகள், வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் வரும். அதை பற்றி கவலைப்படாமல் தேவன் என் குடும்பத்தில் இருக்கிறார், தேவன் என் உள்ளத்தில் இருக்கிறார், தேவன் என் ஜெபத்தை ஏறெடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் நாம் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆபீஸில் வேலை செய்கிற இடத்தில் சோதனைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாமல் பொறுமையுடன் ஜெபத்திலே தரித்திருந்து, ஜெபத்திலே உறுதியாக இருந்து தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் 2ஆக, 10ஆக, 100ஆக உங்கள் கோரிக்கை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். இந்த உபவாச வெள்ளிக்கிழமையில் இந்த வசனத்தின்படி ஜெபத்திலே உறுதியாய் இருந்து நீங்கள் ஜெபிங்கள். தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசத்துடன் பொறுமையாக இருந்த பொழுது தேவன் 2ஆக ஆசீர்வதித்தார். மோசே பொறுமையுடன் இருந்த பொழுது 40 வருஷம் தேவன் அவர் இஸ்ரவேல் ஜனமை நடத்தி சென்றார். அதே போல தாவீது பொறுமையாக இருந்து ஜெபித்த பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் வரும். அதை பற்றி நீ கவலைப்படாமல் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என் பிரார்த்தனைக்கு, தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் நீங்க ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு ஜெய ஜீவிதமே, ஜெய ஜீவிதமே. ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்கள் ஜெபத்திற்கு ஜெயம் கொடுத்து, பதில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை ஒளிவிளக்காக மாற்றி ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையுடன் இந்த வசனத்தின்படி நாம் பொறுமையுடன் இருந்து தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜெயநாதர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஜெயம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் வல்லமையும் நிறைந்த அன்பு இயேசு சாமி, உமது பாதத்திற்கு ஸ்தோத்திரம், உமது பாதத்திற்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவா உமக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம், ஈசாக்கு தேவா உமக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம், யாக்கோப்பு தேவா உமக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த உபவாச வெள்ளிக்கிழமையில் மக்களுக்காக ஜெபிக்கின்ற பாக்கியத்தை நீ கொடுத்ததற்காக நன்றி. 7 மாதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஜெப குடும்பமாக, சந்தோஷ குடும்பமாக, சமாதான குடும்பமாக நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமாண்டவரே, ரோமன் அதிகாரம் 12:12 சொன்னது போல ஆமாண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், பொறுமையாய் இருந்து ஜெபத்திலே இருங்கள் என்று நீ சொல்லீராண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ளவர்கள் பொறுமையாக இருந்து தேவனை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்ற பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை நீ கொடுப்பீராண்டவரே. அன்றைக்கு யோபு காலத்திலே அவருக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையை சகித்து பொறுமையுடன் ஜெபித்த பொழுது யோபுவை 2ஆக நீர் ஆசீர்வதித்தீராண்டவரே. அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், ஃபைனான்சியல் ப்ராப்ளங்கள் அனைத்தும் இருக்கும் ஆண்டவரே. ஆனால் அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு ஒவ்வொரு மக்களும் ஜெபத்திலே உறுதியாக இருந்து ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாரமோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்திய தேசத்தை ஆசீர்வதியும் ஐயா. ஆமாண்டவரே, இந்திய தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையில் நீக்கிவிட்டு இந்திய தேசத்தையும் பரிசுத்த தேசமாக, அபிஷேக தேசமாக, ஸ்துதி ஆராதனை தேசமாக, ரட்சண தேசமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அபிஷேகித்து ஆதரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஜெப நிறைந்த குடும்பமாக, ஸ்துதி நிறைந்த குடும்பமாக, ஆராதனை நிறைந்த குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த மாதம் முழுவதும் நீ செய்த நன்மைக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆகஸ்ட்
மாதம் ஒவ்வொரு மக்களையும் ஜெப நிறைந்த மக்களாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. மழையை கொண்டு வந்து பூமியை குளிர்ச்சி அடைய செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுக்க போவதற்காக நன்றி, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஜெபத்தை ஏறெடுத்தவரே நன்றி, ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவரே நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya.